இஞ்சான் இருந்து நீங்கள் என்ன சுனாமியை பற்றி அனுபவம் எதுவும் இருக்கு உங்களுக்கு? என்ன சுனாமியோ எல்லாம் ஓடினதான். எல்லாம் ஓடினதான். வீட்டு தான் இருந்து நீங்கள். அப்போ என்னண்டு சூடா கருவாள் வெட்டி கொண்டு வந்தீங்க. அப்போ என்னென்னு தெரியும் சுனாமி வருதுன்ட்டு கண்டுட்டீங்க? ஆண்டு இந்த ஆழி பேரலையில் எங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளுக்காக வீடியோ இந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் பார்க்கணும் தெரியல. இப்போ இங்கே இருக்கணுமோ இல்லை வெளிநாடுகளில் வசிக்கணுமோ தெரியலை. பட் பாருங்க எவ்வளவு நினைவுகள் இந்த இடங்களில் இந்த சுனாமிக்கு பிறகு புதைக்கப்பட்டிருக்கும். ஸோ எவ்வளவு கனவுகளோட மக்கள் செய்யினம் தங்களுடைய வாழ்வாழ்ந்து திருப்பினம் என இந்த வீடுகளில் அந்த செய்கிறான்னு தெரியாது, இடம் தெரியும் வாரதுக்கு. வளைந்து ஸ்கூல்லேருந்து வலிக்கிட்டு அப்படியே ஓடி வாரன். அப்படி அந்த சின்ன வயசுலேயே எனக்கு ஃபுல்லாக என் மனசில் ஒரு ஏக்கம். என்ன என் அம்மா என் தம்பி அப்பா குடத்தண்ணைக்கு வந்துட்டார். என்னென்னு இல்லையோ தண்ணி தண்ணி வந்து அந்த நேரத்தில் சுனாமி என்ற யாருக்குமே தெரியாது. தண்ணி ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 12ஆம் மாதம். இன்றைக்கு மறக்க முடியாத நாள் உண்டு இலங்கையில். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுனாமி பேரலை ஆக்களை காவு கொண்டு சென்ற நாள். ஸோ இன்றைய நாளில் இந்த மணக்காட்டு பிரதேசத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்களுக்காக இடம்பெறுகின்ற ஒரு ஆராதனையும் அதே நேரம் இந்த நினைவு தூபியில் அவர்களுக்காக செலுத்தப்படுகிற அஞ்சலியும் அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் தரப்போகிறோம். எவ்வளவு மக்கள் எவ்வளவு துன்பத்தின் மத்தியிலையுமே இப்பையும் தங்களுடைய உறவுகளை, அக்காவை, அண்ணாவை, தம்பியை, தங்கச்சியை, சித்தப்பாவை, சித்தியை, மாமாவை, மாமியை, அம்மம்மாவை, அம்மப்பாவை இப்படி தங்களுடைய உறவுகளை இழந்து இப்போவும் அந்த மாறாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு நினைவுனால தான் இன்றைக்கு இந்த மணக்காட்டில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அந்த நினைவுனால தான் நான் உங்களுக்கு காணொலியாக தரப்போகிறேன். ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு திருப்பவும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் இந்த சேனலை புதுசாக இருந்தால் ஏடி விலாக் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. இந்த சுனாமி நாள் நினைவு நாளில் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக பதிவு செய்கிறேன். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஓகே இப்போ இன்னும் இந்த சுனாமி நினைவு நாளுக்குரிய ஆராதனைன்னு முடியல. பாருங்க இவ்விடத்துல இந்த நினைவு தூபி இருக்குது பாருங்க. சர்ச்சுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரை. இந்த 2004ஆம் ஆண்டு இந்த ஆழி பேரலையில் எங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளுக்காக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்திக் கொள்வோம். பிறந்த விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகின்றதை அன்றி அளிக்கப்படுவதில்லை என்று மொழிந்த ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை விட்டு பிரிந்தும்படிய காதன் சரணாகதி அடைந்திருக்கும் எங்களுடைய உறவுகளுடைய ஆன்மாவுக்காக இடம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் ஒருவரையும் இந்த ஆன்மாக்களை நிறைவாக ஆசீர்வதித்திரலும். சிறப்பான முறையிலே இது அவர்களை எங்களுக்கு தந்தமைக்காக மக்கள் சொல்கின்றோம். அவர்கள் மூலம் இது எங்களுக்கு செய்த அனைத்து விதமான நன்மைத்தனங்களுக்காக மக்கள் என்று சொல்கிறோம். இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர்கள் தங்களுடைய மனித பலவீனத்தினாலே கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களையும் நீர்தாமை மன்னித்து
அவர்களுக்கு விண்ணக வீட்டில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இன்னும் அவர்களுடைய பிரிவினாலே இருக்கின்ற அனைத்து உறவுகளையும் உடைய பாதார விந்தங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நீர்தாமை ஆண்டவரை ஆறுதலாகவும் சேர்ச்சலாகவும் இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க. ஆமென். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட நேரம் பாதிக்கப்பட்ட இந்த பாதிப்படைந்த வீடுகள்லாம் பாருங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் இந்த சுனாமி நேரங்களில் பாதிப்படைந்த வீடுகள்லாம். இப்போ இதுகளில் வந்து ஆட்கள் இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தா இது கடற்கரைக்கு கிட்டே இருக்குது பாருங்க. இந்த இவ்விடங்கள்லாம் மக்கள் முந்தி குடி இருந்த வேணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் வந்து கடல் தொழிலில் தான் மக்கள் இங்கே வந்து மணக்காட்டில் இப்போவும் வந்து கடல் தொழிலில் தான் ஜீவனோபாயமாக மக்கள் செய்யணும் தங்களுடைய வாழ்வாதாரமாக. ஸோ பாருங்க, இந்த வீடுகள்லாம் வந்து எல்லாம் சுனாமியில் பாதிக்கப்பட்ட வீடு. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் நிறைய யோசிப்பினோம், இந்த வீடுகளில் எவ்வளவு ஞாபகங்கள் அப்படியே புதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு ஒரு கனவுகளோடு எல்லாம் வாழ்ந்திருப்பினோம் என்ன இந்த வீடுகளில். அந்த நேரங்களில் கூட்டு குடும்பமாக தான் நிறைய பேர் இருந்திருப்பினோம். பாருங்க, இங்கே கிணறு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி அங்கே அந்த புட்டி அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து சுனாமிக்கு முன்னுக்கு இந்த இடங்களில் தான் மக்கள் இருந்த இடங்கள். இப்போ அப்படி வந்து இதில் ஒரு வீட்டில் ஆக்கள் இருக்கணும். இங்கே இருந்த வீடெல்லாம் இடிஞ்சிட்டு இந்த இடங்களை விட்டு இறங்கி வேறு பக்கத்துக்கு போயிட்டு இது வந்து கொஞ்சம் புட்டி இறங்கின்னு சொன்னோன்னா நீங்கள் நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க என்னடா இறங்கி ஏற்றம்னு சொல்லி. மலையக பகுதிகள் மாதிரி இது வந்து ஒரு மேட்டு பகுதி. இந்த மேட்டு பகுதியிலையும் வந்து குடி இருந்தவ இந்த சுனாமிக்கு முதல்ல. இது இப்போ சுனாமிக்கு பிறகு தான் இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் வெளியேறி மக்கள் பாதுகாப்பான பிரதேசத்தை நாடி போயிருக்கணும். ஸோ எனக்கு எப்படி இதில் தெரியுமென்னு சொல்லிச்சுன்னா, என்னுடைய அம்மாக்கள், அதாவது வந்து மனைவியினுடைய தாயாராக்கள் மாமியாக்கள் இந்த இடங்கள்ல தான் இருந்தவ. ஸோ அவர்களுடைய வாயினால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இது. பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இதில் ஒரு வீடு இருக்குது. அப்படி இதில் இருந்து பார்த்தா கடற்கரை தெரியும் பாருங்கள். இந்த கடற்கரை. ஸோ கடற்கரை பக்கத்தில் இருந்ததால் இப்படியான இடங்கள் தான் மக்கள் இருந்தது. இந்த வீடுகளை பாருங்கோ, அந்த காலத்திலேயே எப்படியான வீடுகளில் மக்கள் இருந்திருக்கணும் பாருங்க. இந்த எவ்வளோ தென்னை மரங்கள் இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே தென்னை மரங்கள், மாமரங்கள், வீட்டில் ஆக்கள் இருந்தக்கூடிய அடையாளங்கள் நிறையவே இருக்குது பாருங்க. லைட்டாக மழை தூறுது. இந்த வீடியோ இந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் பார்க்கணும் மாதிரி இல்லை. இப்போ இங்கே இருக்கணுமோ இல்லை வெளிநாடுகளில் வசிக்கணுமோ தெரியலை. பட் பாருங்க,
எவ்வளவு நினைவுகள் இந்த இடங்களில் இந்த சுனாமிக்கு பிறகு புதைக்கப்பட்டிருக்கும். ஸோ எவ்வளவு கனவுகளோட இந்த வீட்டில் இருந்தாக்கள் வாழ்ந்திருப்பினம். ஸோ இப்போ இருக்கினமோ என்னமோன்றது எனக்கு தெரியல, விசாரித்தா தான் தெரியும். இல்லை வெளிநாடுகளில் இருக்கினமோ என்றதை குறித்தும் எனக்கு பெருசாக தகவல்கள் தெரியலை. ஸோ பாருங்க, அப்படியே இந்த இடங்கள் எல்லாத்தையும் கை விட்டுட்டு போயிட்டினும். ஏன்டா பாதுகாப்பு தேடி ஐயா வந்து முதல் இந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம். ஐயா இடத்துல வீடு கூட வீடு சுனாமிக்கு நீங்கள் இஞ்சி இருந்தீங்க, இஞ்சியாக இருந்தீங்களா? என்ன சுனாமியை பற்றி அனுபவம் எதுவும் இருக்கு உங்களுக்கு? என்ன சுனாமியோ இல்லாமல் ஓடினதான் எல்லாம் ஓடினதான். இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றபடியே தொழில்கள் ஒன்றும் இல்லை என்ன, அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க இல்லை கடற்கரை பக்கத்து வீட்டு தான் இருந்தீங்க. அப்போ என்னண்டு சூடாக கருவாள் பட்டி கொண்டு வெட்டி கொண்டு இருந்தீங்க. அப்போ என்னென்னு தெரியும் சுனாமி வருதுன்ட்டு கண்டுட்டோம். கண்டுட்டீங்க? கண்ட அப்புறம் இப்படியே ஓடினோம். ஓடினா தானே. என்ன உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இப்போ சுனாமியால் மூத்தக்கா சேர்த்து மூத்தக்கா இறந்து போனது என்ன? இப்போ கிட்டத்தட்ட 21 வருஷம் இருந்தாலும் பழைய ஞாபகங்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்களோட சகோதரங்களும் எங்களோட இருந்தவர்கள். இப்போ அந்த டைம் சுனாமி கடல் வருதுன்னா சொல்லியிருப்பீங்க. சுனாமின்றா தெரியாது, கடல் தானே. கடல் வருதுன்னா நீங்களும் அப்படியே என்னண்டு உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வைஃபை ஒன்று மடுக்கையில் விட்டுட்டு நகை ஒன்று மடுக்கையில் எல்லாம் விட்டுட்டு ஒன்று எங்கான வந்தது இந்த கடல்? அங்கே அந்த பெரிய ஊட்டி. ஓ அந்த மட்டும் போதும், அது மட்டும் வந்தது. என்ன போட்டெல்லாம் அங்கே கிடந்தது கிடந்தது. அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து உங்களோட நாங்கள் அப்புறம் வந்து எடுத்தேன். இப்போ அதான் இதில் இவ்வளோ பேர் எத்தனை மாதிரி எல்லாம் இவ்வளோ கனவுகளோட வாழ்ந்துருப்பினோம். இந்த வீட்டுக்காரர் இப்போ இஞ்சி இருக்கணுமோ? ரைட், ஓகே. அங்கே இருக்கிறாங்களே என்ன? ரைட். இவ்வளவு நினைவுகளோட வாழ்ந்துருப்பினோம் என்ன? இப்போ நீங்கள் அந்த வீட்டை பார்க்க போகிறீங்களோ? பார்த்து கொண்டு பார்ப்போம். தேங்காயில் இருக்குன்னு. சரி ஐயா. பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவும் வந்து தன்னுடைய ஒரு அனுபவமான பகிர்வை எங்கள்கிட்ட இருந்தவர். இப்போ எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 2004ஆம் ஆண்டு ஒரு சைபரை வாழ்ன டெஸ்ட் எழுதுறதுக்கு பருத்துறையிலிருந்து 2ஆம் குருகுத்திலாம் நாங்கள் இருந்தாங்க. பருத்துறை ஹாபருக்கு பக்கத்தில் இப்போ பெட்ரோல் சைட் இருக்கிறதுக்கு 2வது வீட்டில் தான் நாங்கள் இருந்தாங்க. ஸோ அங்கே இருந்து பருத்துத்துறை வட இந்து ஸ்கூல் இருக்குது தானே, இப்போ தெரியும். வட இந்து ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது அந்த நேரம் சைவ பரிபாலன டெஸ்ட் நடந்தது. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் வந்து வட இந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்க இடையில் எங்களோட எக்ஸாம் எழுதின ஒரு மாணவியின் அம்மா ஒரு ஆள் வந்து, இப்போ அவள் வந்து கலாமன்றம் நேசரியை வந்து அவள் டீச்சராக இருந்தவள். அவள் தான் அதை நடத்தினவன். அவள் வந்து சொன்னால் சிவங்கோயிலுக்கான தண்ணி வந்துட்டுன்னு சொல்லி எனக்கு விஷயம் விளங்கல. எனக்கு ஒரு யோசனை என்னென்னா, எங்களோட அம்மாக்கள் கடற்கரையில் இருக்கணுமே, எந்த அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ தெரியாதுண்டு நானும் எக்ஸாம் பேப்பரை கொடுக்க அப்படியே விட்டுட்டு பதறி அடித்து கொண்டு, அப்போ நான் சின்ன பிள்ளை 4ஆம் ஆண்டு. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. இடம் தெரியும் வாரதுக்கு, வளைந்து ஸ்கூல்லேருந்து வலிக்கிட்டு அப்படியே ஓடி வாரன். அப்படியே அந்த சின்ன வயசுலேயே எனக்கு ஃபுல்லாக என் மனசில் ஒரு ஏக்கம். என்ன, என் அம்மா என் தம்பி அப்பா வந்து குடத்தண்ணைக்கு வந்துட்டார். என்னென்னு இல்லையோ தண்ணி வந்து அந்த நேரத்தில் சுனாமி என்ற யாருக்குமே தெரியாது. தண்ணி வந்துட்டு டவுன் காண. ஆனால் உண்மையில் பருத்துத்துறை பக்கத்தில் டவுன் காண வரையில் ஒரு மீன் சந்தை இருக்குது. மீன் சந்தைக்கும் வரையில் கொஞ்சம் கிட்டத்தான் வந்திருந்தது. அப்போ நான் பதறி அடிச்சுக்கொண்டு ஓடி வாரன். அம்மாவும் தம்பியும் அம்மம்மாவும் இருந்தவை. அப்பா குடத்தண்ணைக்கு வந்துட்டார். கடவுளே பதறி அடித்து ஓடிக்கொண்டு வாரன். பருத்துறை டவுனுக்கிட்ட என் அம்மாவும் என் தம்பியும் இன்னைக்கு இருக்கி நம்ம அதில் என்ன சொல்லி பார்த்தா, இப்படி தண்ணி வந்துட்டு தம்பி. அப்போ நான் சின்ன பிள்ளை, என்னால் அறியலாம், நான் அழுதுட்டேன் நிறைய. ஸோ அப்போ அம்மா சொன்னால், அம்மம்மா தான் ஒன்றும் செய்யலாம். போயிட்டு அம்மம்மா சொன்னுவான், நீ ஓடு பிள்ளைண்டு. அப்போ நான் அம்மம்மா விட்டுட்டு வந்துட்டேன் தம்பி. அப்பா குடத்தனை போனவர் என்ன உதறியாண்டு. அந்த காலத்தில் ஃபோனுகளிலேயே கால் பண்ணி கேட்குறதுக்கு கதைக்கிறதுக்கு இப்போ மாதிரி. அப்போ நான் யோசிச்சு கொண்டு இருக்கேன், அப்பாவை காணலைன்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் வந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த சுனாமி அலைகள் திருப்பி கடலுக்கு போயிட்டுது. அதுக்கு பிறகு எங்களோட அம்மா அப்பா மாமா எல்லாம் சேர்ந்து அம்மம்மாவை தேட போயினோம். அம்மம்மாவை சொன்னால், அம்மம்மா இருந்தவா கிணத்துக்கு பக்கத்தில் பாருங்கள், கிணத்துக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு தொட்டிக்குள்ள அம்மம்மாவை தலகுலாம் கடல் கொண்டே அப்படியே தண்ணி வந்து அமர்த்தி வச்சுருந்தேன்னு சொன்னால், எங்களோட வீட்டை ஃபுல்லாக சுற்றி அவள் ரவுண்ட் அடித்து அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் இடம் தான் கிணத்துக்கு அவள் போயிருந்தா அந்த நேரமே அவள் உயிர் போயிருப்பாள். கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தொட்டிக்குள்ளே தான் தலைகளாக இருந்தவா. இப்படி என்னுடைய ஒரு சுனாமி
அனுபவ பகிர்வு. இதே மாதிரி நிறைய பேர் நேர சுனாமிகளை கண்டாக்களும் இருப்பினும் ஒரு ஐயாவும் இப்போ எனக்கு இந்த அனுபவ பகிர்வை பகிர்ந்திருந்தவர் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வடுக்களோடு தான் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கணும், தங்களோட உறவுகளை இழந்து. உண்மையிலே இன்றைய நாள் ஒரு 21 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த ஆலயத்தில் விசேட பூஜை ஆராதனை நிறைவு பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்கள், மக்கள் எல்லாம் வரியினம் தங்களுடைய உறவுகளுக்கு நினைவு கூறுறதுக்கு தீப்பந்தம் ஏற்றுறதுக்கான ஆயத்தங்கள் இடம்பெறுது பாருங்கள். இப்போ பார்த்தா அந்த ஆராதனை முடிஞ்சு இப்போ இந்த நினைவு சின்னத்தை நோக்கி மக்கள் வரியினம் பாருங்க. பாருங்கள், இவ்வளோ கவலைகளோட தங்களுடைய நினைவுகளை தங்களுடைய உறவுகளுக்காக நினைவு கூறுறதுக்கு வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள். கையில் பாருங்கள், இந்த மலர்கள் பூக்களோட தங்களுடைய உறவுகளுக்கு நினைவு கூறுறதுக்கு வந்து கொண்டிருக்கேன். இதான் இந்த சுனாமி நினைவாக கட்டப்பட்ட தூவி. இவர் பங்கு தந்தை வந்துட்டார்.
உள்ளுக்கு போயிட்டுனமேனு சொல்லி பார்த்தா இந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த ஆழி பேரலையினால் நிறைய மக்கள் வந்து இங்கே காவு கொண்டு இருந்தது இந்த ஆழிப்பேரில். இப்போ பாருங்கள் என்ன சொன்னால், நான் வந்து 2004ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படித்தேன். என்னுடைய குடும்பம் வந்து இந்த ஆழிப்பேரலையினால் பாதிக்கப்பட்டதான். நாங்களும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த நாங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கடற்கரை இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு இந்த மேகமூட்டம் வந்து இருளாகவும் ஒரு மப்பும் மந்தாரமுமாகத்தான் அன்றைய தினம் சுனாமினாலும் காட்சி அளித்தது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஞாபகம் நினைவு இருக்குது. நான் அந்த காலத்தில் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். அந்த டைமில் வந்து பார்த்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்தது வேறு ஸ்கூலில். ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் போகும்போதே விடியவே ஒரு மப்பு கிளைமேட், அதாவது மாறி தானே, அதனால் மழை காலம்ன்றதுனால அம்மா சொல்லியிருந்தோம் மழை வரப்போகுது தம்பி, எக்ஸாமுக்கு போய்க்குள்ள கூடையை கொண்டு போகணும்னு சொல்லி 2004ஆம் ஆண்டு. ஸோ அதனால் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கும். ஸோ பல உயிர்கள் வந்து இந்த ஆழிப்பேரையினால காவு கொண்டுபட்டிருக்கணும் எங்களோட பகுதிகளிலும் சரி. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முல்லைத்தீவு பகுதிகள், இலங்கை முழுவதுமே கரையோர பிரதேசங்களில் நிறைய மக்கள் வந்து இந்த சுனாமினால் காவு கொள்ளப்பட்டிருந்தார்கள். ஸோ அந்த சுனாமியால் காவு கொண்டவர்களை நினைவு கொண்டு தான் இன்றைக்கு வந்து 2025ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 21வது ஆண்டிலே நினைவு நாள் என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களால். ஸோ அந்த விதத்தில் நான் இன்றைக்கு மணக்காட்டு பகுதியில் அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு நினைவு ஆராதனையும் சர்ச்சில் இடம்பெற்று கொண்டிருக்குது. பாருங்கள், அப்படி வந்து ஒரு அழகு தான். அந்த இயற்கையை வந்து சீண்டி பார்க்க முடியாது. கடற்கரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்தா நான் நினைக்கிறேன் அதில் தெரியுது பாருங்க.
இந்த கடலில் இருந்து நீராவி மேலுக்கு எடுத்து கொள்ளப்படுது போல் இருக்குது பாருங்கள். அந்த புட்டியல் எல்லாம் வந்து மணக்காட்டில் முதல் வந்து வீடுகள் இருந்தது. இப்போ வந்து இல்லைன்னு சொன்ன அந்த சுனாமி பேரலைக்கு பிறகு, சுனாமிக்கு முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் நிறைய விதமாக ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இப்போ வந்து இந்த சுனாமிக்கு பிறகு பாருங்கள் எல்லாருமே அப்படி வேறு வேறு இடங்களுக்கு தங்களோட சொந்த இருப்பிடங்களை விட்டு இன்னொரு இடத்துல தான் போய் கூடுதலாக இருக்கிறார்கள். திருப்ப நிறைய இடங்களில் இடங்கள் இல்லாதால் திருப்பவும் மீண்டும் வந்து அதே இடங்களில் குடிபெயர்ந்திருக்கணும். ஆனால் இங்கே மணக்காட்டு பகுதியில் வந்து பாருங்கள் இந்த கரையில் வந்து இல்லை, அதில் எல்லாம் வீடு இருக்குது. அந்த புட்டியில் வந்து வீடுகள் இருக்குது, 2-3 வீடுகள், பழைய வீடுகள். இப்போ அந்த இடத்துல ஆக்கள் இல்லை, மக்கள் இல்லை. என்ன சொன்னால் இந்த சுனாமிக்கு பிறகு இந்த கொக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக உல்லாசமாக பறக்குதுன்னு சொல்லி. எனக்கு கூட இப்போ கூட இந்த கடற்கரையில் ரெண்டு வீடியோ எடுக்க ஒரு ஃபீலிங், ஒரு கவலை உண்டு. இந்த கடல் வந்து எங்களோட மக்களை வந்து காவு கொண்டிருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்க. தான் இயற்கை 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 அனர்த்தம்ன்றது யாராலையுமே தவிர்த்து கொள்ள முடியாத ஒன்று தான் பாருங்க. அதில் தெரிகிறது தான் அந்த நினைவுதவி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இராணுவத்தினர் வந்திருக்கணும். அது என்னத்துக்காக வந்திருக்கணும்னு சொல்லி தெரியலை. பாருங்கள், இந்த மக்கள் இங்கே அஞ்சலி செலுத்தினோம். இப்போ வந்து அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய அந்த தாக்கப்பட்ட கல்லறைக்கு சென்று வந்திருக்கணும் மக்கள். இப்போ வந்து அந்த சுனாமியினால் மக்களை புதைக்கப்பட்ட அந்த இறந்தவர்களை புதைச்ச கல்லறைக்கு தான் இப்போ மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள், அவர்களை புதைச்ச இடத்துக்கு.